கொடுத்துருக்காங்கன்னா a is to b 3 is to 2 கொடுத்துட்டு 4m அதாவது m is to n 3 is to 2 கொடுத்துட்டு 4m plus 5n is to 4m minus 5n என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அதை இந்த ஃபார்மில் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த m n ரேஷியோனா என்னங்க, இதை m என்னன்னு எழுதிக்கலாம். நம்ம m வந்து 3x எழுதிக்கலாம். காமனான ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3x எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம், 2x எழுதிக்கலாம். மல்டிபிள் ஆஃப் x தான் இந்த m-க்கும் n-க்கும் வேல்யூ. டேரெக்டாக m = 3 n = 2ன்னு ரேஷியோவில் எழுதக்கூடாது. ஒரு காமன் நம்பர் வந்து கண்டிப்பாக இது ரெண்டுக்குமே மல்டிபிள் ஆகுது. அதுதான் ரேஷியோட கான்செப்ட். சரிங்களா? இப்போ m வந்து 3x இருக்குது, n 2x இருக்குது. இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 × m-க்கு பொதுவாக 3x ப்ளஸ் 5 × n-க்கு பொதுவாக 2x. சரிங்களா? இஸ் டூ 4 × 3x மைனஸ் 5 × 2x. சரிங்களா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 12x ப்ளஸ் 10x. அதே மாதிரி இங்கே 12x மைனஸ் 10x. இப்போ இதை பண்ணிங்கன்னா 22x 2x. x கேன்சல் பண்ணிடலாங்க. இதை ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 11:1 தான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் ரெசிப்ரோக்கல் ஆஃப் 1:2:3 இதனுடைய ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க.